செல்ல குழந்தைங்களா, வாங்க இன்னைக்கு இமேஜினேஷன் ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது ஓஷனில் வாட்டர் இல்லைப்பா, ஜெல்லியாக மாறிடுச்சு அப்படின்னு இருந்தால் என்ன ஆகும்? ஃபிஷ் என்ன ஆகும்? ஷிப் என்ன ஆகும்? ஒரு ஃபன்னி சயின்ஸ் அட்வென்ச்சருக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு நாள் நம்ம எர்த்துக்கு ஒரு ஃபன்னி மேஜிக் நடந்துச்சு. அடுத்த நாள் எல்லாரும் பீச்சுக்கு போனாங்க. அட, வாட்டர் எங்கே போச்சுப்பா, வெறும் ஜெல்லியாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஒரே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் அதில் குதிக்க ஆரம்பித்தாங்களாம் ஸ்விம் பண்ணுறதுக்கு. உடனே பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? ஜெல்லி ட்ராம்போலின் மாதிரி பவுன்ஸ் ஆகி அவங்க குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஃபிஷ் என்னாச்சு? அது தண்ணி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அதால் ஸ்விம் பண்ணவே முடியல. ஜெல்லி ரொம்ப திக்காக இருக்குது, என்னால் மூவ் பண்ண முடியல அப்படின்னு ஸ்டக் ஆகிட்டு அது பாட்டுக்கு நின்றுச்சு. உடனே ஷிப் என்னாச்சு? அது ஃபுல் ஸ்பீடில் போகும் இல்லையா, ஆனால் இன்ஜின் ஒரே இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. ஏன்? ஜெல்லி அவங்கள இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. டால்ஃபின் எப்போவுமே வாட்டரில் நார்மலாக ஜம்ப் ஆகி போகும். ஜெல்லி வந்தனால அதால் ஜம்ப் ஆகி பவுன்ஸ் ஆக கூட முடியல. வேவ்ஸு என்ன ஆகும்? விண்டு வாட்டரை புஷ் பண்ணும்போது பெரிய பெரிய வேவ்ஸு கிரியேட் ஆகும். ஆனால் அந்த ஜெல்லி இருக்கிறதுனால விண்டு ஈஸியாக அதை மூவ் பண்ண முடியாதனால பெரிய வேவ்ஸே வரவே இல்லையாம். ரெயின் ப்ராப்ளம் ஆச்சு. ரெயின் ப்ராப்ளம் என்னாச்சு? சன் சொல்லிச்சு வாட்டரே இல்லை, அங்கே ஜெல்லியாக இருக்குது, என்னால் ஈஸியாக எவாப்ரேட்டும் பண்ண முடியல, நான் எப்படி மழை கொடுப்பேன் அப்படின்னு மழை வரதும் குறைஞ்சி போச்சு. அப்புறம் ப்ளூ வேல் உலகத்திலேயே பிக்கஸ்ட் அனிமல், ஆனால் ஜெல்லியில் எப்படி அதால் மூவ் பண்ண முடியும்? ஹெல்ப்னு கத்தி அதுவும் அழிய ஆரம்பிச்சிருச்சு. கிராபும் அதே நிலைமை தான். இதே மாதிரி ஆயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் குழந்தைங்களா? எர்த் வித்தவுட் வாட்டர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்களா? ஓஷன் ஜெல்லி ஆயிட்டா ஃபிஷ்ஷுக்கும் கஷ்டம், டால்ஃபினுக்கும் கஷ்டம், வேல்ஸு ரெயின் குறைஞ்சி போயிடும், ஃப்ரெஷ் வாட்டரும் கிடைக்காது, எர்த்தில் ரொம்ப கஷ்டமாக போயிடும். மேஜிக் இந்த இடத்துல முடிஞ்சு. திடீர்னு மேஜிக் முடிஞ்சதும் ஜெல்லி மறுபடியும் வாட்டராக மாறிடுச்சு. எல்லா சீ அனிமல்ஸுக்கும் ஒரே ஹாப்பி, ஹுரேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரியலாக ஓஷன் ஜெல்லி ஆகுமா? சும்மா கண்ணுங்களா, ஓஷன் முழுக்க சால்ட் வாட்டர் தான், அது எப்போதும் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஜெல்லி ஆகணும்னா ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ்லாம் அதுக்கு தேவைப்படுது. அதனால் ஓஷன் ஜெல்லியெல்லாம் ஆக முடியாது. இது ஒரு ஃபன் இமேஜினேஷன் ஸ்டோரி, உங்களை இமேஜின் பண்ண வைக்கிறதுக்காக நானாக கொண்டு வந்தேன். நம்ம எர்த்தில் 70% பகுதி ஓஷனால் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. ரெயின் வர ஓஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓஷன் இல்லைன்னா நிறைய அனிமல்ஸ் வாழவே முடியாது கண்ணுங்களா. உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஜெல்லி ஓஷன் கிடைச்சா முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜெல்லி மேலே பவுன்ஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஜெல்லி கேஸ்டில் கட்டுவீங்களா, இல்லை ஜெல்லி போட் ஓட்டுவீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன குழந்தைகளா, ஜெல்லி ஓஷன் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரியும் வேணும்னா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. பாய் குழந்தைகளா.